இந்த கதையை கேளு. நரி ஓடி வந்து, காக்கா காக்கா யூ லுக்கிங் சோ பியூட்டிஃபுல், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்க, எனக்காக ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லுச்சான். ஓ அப்படியா? உடனே காக்கா உனக்காக பாடாமலா, 1 minute வெயிட்னு சொல்லிட்டு வடைய காலுக்கு நடுவுல வச்சுட்டு போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்குன்னு பாடுச்சான். நரி டோட்டலி ஷாக்கிங். கதையோட நீதி என்ன தெரியுமா? நமக்கு சொந்தமானதை யார்கிட்டயும் விட்டு கொடுத்துட கூடாது, தூக்கிடணும். ஏண்டா உனக்கு என்னடா வேணும்? நேத்து மட்டும் எனக்கு 28 தடவை போன் பண்ணிருக்க. கோயம்புத்தூருக்கு ஒருத்தன் பிசினஸ் ட்ரிப் போனா குட்டி போட்ட போன கால சுத்துற மாதிரி நோய் நோய் போன போடுவேன். நீ என் கிளைண்ட் என்ன நினைப்பான்? பெரிய அமேசான் டைமண்ட் பிசினஸ் பண்றாரு. பிசினஸ் ட்ரிப் கொய்யால பிச்சை ட்ரிப். ஊர் ஊரா போய் கடன் கேட்கறலாம் ஒரு பிசினஸ் ஆடா. மைனர் வால் அமேசான் டைமண்ட் பிசினஸ் பண்றது ரொம்ப ஈஸிடா. கடன் வாங்கதான் ரொம்ப கஷ்டம். அந்தரத்துல சுந்தரகாண்டா நாடகம் பாடுற மாதிரி. சயின்டிபிக்கா சொல்லணும்னா டங்கு வரையே வந்துரும். அப்பப்பா எவ்வளவு பித்தலாட்டம், எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ். சரி எதுக்குடா எனக்கு 28 தடவை போன் பண்ண சொல்றா? சாக்ஸ கழட்டிட்டு பேசுறா, தம் கட்டிட்டு பேச முடியாதுல. எனக்கு ஒண்ணும் தெரியலையே. பன்னியோட நாத்தம் பண்ணிக்கே தெரியுமா? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். போய் சாக்ஸ கழட்டு போ. அடேங்க அப்பா, கௌரிமான் பெத்த குட்டிகளா, கொடியில காயப்பட்டிருக்கோம் ஜட்டியை பார்த்தா தான்டா தெரியும். வல்லல போடுறதுதான் போடுற, தாம்பரம் தாண்டி போடு, சிட்டிக்கே சேஃப். தமிழ் இது 5 பூனைக்கு சமம். இது வெளியே போட்டா இந்த கேம்பஸ்குள்ள எலியே வராது தெரியுமா? சொல்றா, எதுக்குடா துண்டா காணும் துணி காணும்னு ஓடி வர சொன்ன? இசபெல்லாவுக்கு இன்னைக்கு கல்யாணம். யார் கூட? அவங்க ரிலேட்டிவ் பையன். என்னடா சொல்றா? இசபெல்லா உன் லவ்வர்ரா? தெரியும் மாப்ள. ஏன்டா இவ்வளவு அசால்ட்டா பேசுற? சீரியஸா சொன்னாலும் அதான்டா. அதுக்காக ஸ்டைலா டீ சாப்பிட்டே பேசுவ நீ? டேய் பித்த உடம்புடா, லோ பிரஷர், நேரத்துக்கு இதெல்லாம் குடிக்கணும்டா. எங்க மேல கல்யாணம்? திருவான்மியூர் சர்ச்ல. இப்ப என்ன பண்ண போறோம்? மேரேஜ்க்கு போறோம். அப்படியா? ஆமா. இவ்வளவுக்கு அப்புறம் அவ கல்யாணத்துல போய் அச்சத தூவ போறேன்னு சொல்ற பாரு, ரியலி கிரேட்ரா. அர்ச்சத தூவ போல ஆளை தூக்க போறோம். அதுவும் புது பைக்ல தான் போறோம். யூ மீன் கிட்னாப்? எஸ். ஓடா இவன எலி காயலாம். எலி புழுக்கு எதுக்குடா காயணும்? நீ எலி புழுக்கன்னு யார் மாப்ள சொன்னது? யூ ஆர் மை ஃப்ரெண்ட் எலி. இப்படி ஒரு எலி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையே இல்ல. அவ்வளவு பெரிய கும்பல்ல சர்ச்சில் போய் பொண்ணை தூக்க போறானா. அங்க போறது ஒண்ணுதான், புழல் ஜெயில அட்வான்ஸா புக் பண்ணி ஓரமா படுத்துங்கிறது ஒண்ணுதான். அதுவும் புது பைக் வாங்கி 1 வாரம் கூட ஆகல. இந்த கிட்னாப்ப முடிச்சா நமக்கு 30 லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும். தமிழ் அவன் போறான். அவன் இல்லன்னா பைக் இல்ல, அப்புறம் நம்ம சர்ச்சுக்கு எப்படி போறது? 15 செகண்ட்ல திரும்பி வருவான் பாரு. என்ன சொல்ற? எண்ணி பாரு. 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பாப்பா இந்த ராஸ்கல் பித்த உடம்புடா, குடி. அம்மா எப்படி பாஸ் பண்ண வருது? இன்னைக்கு சர்ச் வாசல்ல இசபெல்லாக்கு டாட்டா காட்டிட்டு தேவதாஸ் ஆட்டம் அங்கேயே ஒரு நாயோட தெரியுவேன் நினைச்சேன். ஆனா கடவுள் நீ தேவதாஸ் இல்லடா, கோவதாஸ்ன்னு எனக்கு வேற ரூட்டை காட்டிட்டாரு. நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் வெளில வந்தப்போ ஒரு குரூப் என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னே தெரியல.
சார் இவங்கலாம் குண்டு குண்டா ஒட்டம்ப வளர்த்த அளவுக்கு மூளைய வளர்க்கல சார். என்ன போய் கடத்தி கூட்டு வராங்க சார். என் மூஞ்சிய பார்த்தாலே தெரியல. அப் அண்ட் டவுன் கன்வீனியன்ஸ் கொடுத்தீங்கன்னா நானே உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்க போறேன். து. வண்டி துடைக்கிற துணியை வாயில வச்சு கூட்டு வராங்க சார். து. ஐயோ, என்ன சார் ஏதோ உஜாலா ஆடுக்கு போற மாதிரி வெள்ளையும் சொல்லியமா கிளம்பி வந்து இந்த பீக்காட்ல நிக்கிறீங்க. யாரு சார் நீங்களாம்? ஐ அம் லஹரி, ஆ? ஹேப்பி லஹரி. ஓ அதுக்கு இருக்கட்டும். இந்த கல்யாணம் ஆக போற இசபெல்லாவோட ஒரிஜினல் லவர் நான் தான் சார். நீ நாளைக்கு அவளை தூக்கிட்டு ஓடிட்டு. சார் ஏதோ காக்கா வடைய தூக்கிட்டு போற ரேஞ்சில சொல்றீங்க. காக்காவோ நரியோ, நீ அவளை தூக்கிட்டு ஓடினா அதுக்கு நான் உனக்கு பணம் தரேன். நீங்க ஏன் சார் எனக்கு பணம் தரீங்க? நானும் இசபெல்லா அப்பாவும் ஒரே கண்ட்ரி, மலேசியா. பிசினஸ்ல எங்களுக்குள்ள பெரிய வாரே நடந்துகிட்டு இருக்கு. தொழில் ரீதியா நான் அவனுக்கு பெரிய பெரிய டென்ஷன் எல்லாம் கொடுத்து பார்த்தேன். மசியல. நானும் நிறைய ஸ்கீம் எல்லாம் பண்ணேன். கடைசியில குடும்பமானத்துல கைய வச்சா குப்புற வந்து என் கால விழுவான்ல, வெற்றி எனக்கு தானே. டீலா நோ டீலா? என்ன கண்ணு யோசிக்கிற? நீ அவளை தூக்கிட்டு ஓடினா நான் உனக்கு தரப்போறது சொலையா 30 லட்சம். ஆனா நான் ஒத்துக்கல. ஏண்டா 20 நிமிஷமா ஆர்கியூ பண்ணி 30,50,000 ஃபைனல் பண்ணிட்டேன். அடத்து அதான பார்த்தேன். இப்பில ஹேரினாலதான் எனக்கு இந்த கிட்னாப்பிங் ஐடியாவே தோணுச்சு. ஒரே கல்லுல ஒரு மாங்காய் ஒரு தேங்காய். ரெண்டு வேற வேற மரமாச்சடா. தட்ஸ் a நியூ கான்செப்ட். இசபெல்லா எனக்கு கட்டாயம் தேவை. அதோட கட்டாயமா எனக்கு பணம் தேவை. நமக்கு பணம் தேவை. நமக்கா? எப்படி?